நயினார் நாகேந்திரன் இயல்புலையே வயதுக்கு மூத்திருந்தா அந்த இஸ்லாமியில மாமான்னு சொல்றது, வயது கம்மியா இருந்தா மாப்பிள்ளைன்னு சொல்றது, அப்படி ஒரு கலாச்சாரத்துல வளர்ந்தவர். என்னடா சொல்றீங்க? ஐயோ! அப்படிங்கும் போது இயல்புல இஸ்லாமிய வெறுப்பு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கிடையாது. அதனால அவர் மீது அந்த சங்கி முத்திரையோ, இந்த இந்துத்துவ முத்திரையோ, இஸ்லாமிய வெறுப்பு முத்திரையோ குத்த முடியாது. இந்த பீலிங்கி ஒண்ணு இல்லப்பா. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறீங்கடா. இன்னொன்னு பெரிய கான்ட்ராவர்சியா பேசக்கூடிய தலைவரும் கிடையாது. என்னையா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். வெச்சுக்கங்க, அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா. இன்னொன்னு பெரிய கான்ட்ராவர்சியா பேசக்கூடிய தலைவரும் கிடையாது. இனி ஒருவன் எவனாவது வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தெய்வத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு ஏளனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதாரணமாக பேசிவிட்டு போகிறார்கள். வைரமுத்தை கொலை செய்யலாமா செய்யக்கூடாதா? அதனால அவர் மீது அந்த சங்கி முத்திரையோ, இந்த இந்துத்துவ முத்திரையோ, இஸ்லாமிய வெறுப்பு முத்திரையோ குத்த முடியாது. பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. அந்த வழியில தான் எங்களுடைய இயக்கம் இன்றைக்கு பயணிக்கின்றது. அந்த வகையில நானும் பயணிப்பேன் என்று சொல்லி ஓகே. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகணும். போனா ரத்தம் கட்டிச்சாவான். ஓகே. ராயபுரத்தோட தோல்விக்கு பிஜேபி கூட்டணி காரணம்னு சொன்னீங்க. ராயபுரத்துல எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டுக்குள்ள நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். ஆஞ்சி, உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் பிடிக்குமா? உங்களோட ஃபேவரட் பெட் எது? எனக்கு பெட் அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஃபேவரட் பெட் அனிமல்ஸ் டாக்ஸ், நாய்கள் தான். இப்போ நிறைய நாய்களை வளர்க்கிறேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா பேச வச்ச ஆம்பளையா இருந்தா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா பேச வச்ச ஆம்பளையா இருந்தா போல இருக்கு. அப்போவே நினைச்சேன் ஒரு செருப்பு பிரேக்கு இன்னொன்னு ஆக்சிலேட்டர் மாதிரி இருக்கேன்னு. நல்ல வேலை நான் அடிச்சுக்கிட்டதை யாரும் பார்க்கல. அப்பா கல்விட வேண்டியதுதான். நீ சரியான ஆம்பளையா இருந்தா பேச வச்ச ஆம்பளையா இருந்தா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? அண்ணன் எடப்பாடியாரை அழைக்க கூட தகுதி இல்லாத சில ஜென்மங்கள் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க ரொம்ப ரோக்கியமா? எப்படி நீ ரொம்ப ரோக்கியமா? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். பிளாஷ்பேக். எடப்பாடி பழனிசாமி ஜப்பான்ல இருந்து இறங்கி வந்தாரு. இதுவரை கூடை கும்பிடு போட்டு, குனிந்து கும்பிடு போட்டு, குனிந்து காலை தொட்டு, அண்ணன் தினகரனை குனிந்து கும்பிட்டு பதவியை பெற்றுவிட்டு நீ பேசலாமா? உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். அவர் கிழக்கிழக செயலாளராகி வந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்து நிற்பவர். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறாளே. அண்ணன் எடப்பாடியாரிடம் அம்மாவை பாருங்கள். அம்மா 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 தாயே, நீயா ஊருக்குள்ள திரியிற? அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். ஒன்னேவா எம்ஜிஆர் மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, எம்ஜிஆர் மாதிரி மூஞ்சி உனக்கு இல்லையடா.
களத்திலே அவர் நமக்கு தோள் கொடுப்பார். நல்லா காக்கா புடி என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறதில்ல. நம்முடைய வெற்றி தொட்டுவிடும் தூரத்திலே தான் இருக்கிறது. அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? கடுமையாக உழைப்போம். அண்ணன் எடப்பாடியாரை மக்கள் விரும்பியபடி முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் என்று. அதுக்கு தகுதியே கிடையாது. நீ ஏடிஎம்க்கு ஜிகேவோ நீ அதுக்கு தகுதியே கிடையாது. அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் என்று ஒரு ஆளு பிஜேபி இந்த தடவை தெளிவா ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. நீ சேர்த்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? அந்த டெசிஷன் என்ன அப்படின்னா, எப்பாடுபட்டாவது திமுக ஆட்சி போக வேண்டும். அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து விடக்கூடாது. வருகிற 2026 தேர்தலில் திமுக மீண்டும் வென்று விடக்கூடாது. இதுல உறுதியா இருக்காங்க. என்ன புடிச்சவள கோடி பேர் இருக்காண்டா வெளியில. முடிஞ்சதோட சொல்றா பாப்போம். இன்னைக்கு அகில இந்திய அளவுல பிஜேபியை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய ஆட்சி பல மாநிலங்களில் இருந்தாலும் தலைவலி கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி தான் இருந்து வருது. ஏங்க அவ ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பான். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. இப்ப அவன் ஊருக்கு ஒரு காலேஜ் ஓபன் பண்ணிட்டான். ரோடு போடுறான், தண்ணி கொண்டு வர்றான். மந்திரி சபை மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா. உட்டமாயிடுவா போல இருக்க. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். இப்ப ரீசெண்டா 2-3 நாளைக்கு முன்னால வந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எடுத்துக்கங்க. கவர்னருக்கு எதிராக ரொம்ப கடுமையான ஒரு தீர்ப்பு. யாரோ 10 பேர் அடிச்ச டானானவ இல்லடா நானு. நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். இந்த தீர்ப்பு கவர்னருக்கு, மத்திய அரசுக்கு, எல்லாருக்குமே ஒரு பெரிய செட்பேக். அவனை தூக்கி உள்ளேயாவது போடுங்கயா. முடியாதுங்க. எல்லா பணத்தையும் எப்படியோ ஒழுங்கு பண்ணி லூப் ஹோல இல்லாம பண்ணிட்டான். சட்டப்படி அவனை எதுவுமே செய்ய முடியாதுங்க. யோ ஏதாவது பண்ணுங்கயா. ஆட்சி உங்க கையில தானே இருக்கு. அவங்க கையில ஆபீஸ் ரூம் இருக்கு. யார் போனாலும் ஆப் வச்சு ஆஃப் பண்ணிடுறான். பொதுமக்களும் நல்லது நடக்கிறதுனால யாரும் காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஃபுல் சப்போர்ட். பட் இதை எதிர்த்து மேல்முறையீடு போவாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு, அதை விட்டுருங்க. பட் இது ஒரு பெரிய செட்பேக். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதிங்கிறத நாம யாரும் மறந்துடக்கூடாது. அதே நேரத்துல கவர்னர் மூலமா வெஸ்ட் பெங்கால்ல தலைவலி மம்தாவுக்கு இருக்கு, பினராயி விஜயனுக்கு இருக்கு. ஆனால் அவங்க மூலமா மத்திய அரசுக்கு இவ்வளவு பெரிய தலைவலி இருந்ததே கிடையாது. ஒரு ஆள், ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான். கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். ஆனால் டிஎம்கே மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாம்ஷெல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மம்தாவை காட்டிலும், பினராயி விஜயனை காட்டிலும், மற்ற எவரை காட்டிலும் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அக்ரெசிவ் லீடராக ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார். நாங்களாம் பயப்பட மாட்டோமே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.